What is the question? A force of 12 Newton. And the force of amount எவ்வளவு 12 Newton and gives an object. ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்குறோம் 12 Newton ஃபோர்ஸ் கொடுக்குறோம். ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு 12 Newton force applied and acceleration of அதோடைய acceleration எவ்வளவு 4 meter per second square. இது acceleration, இது வந்து F force. Okay, and the force required to give it an acceleration of 10. அப்போ ரெண்டு acceleration இருக்குது, A1 இது F1. A1 வந்து 4 meter per second square இருக்கும்போது accelerate force எவ்வளவு 12. இப்போ acceleration 10 meter per second square இருக்கும்போது what is the force now from Newton's law வந்து ஆக்சுவலாக என்னது சேம் ஆப்ஜெக்ட் தான். அதனால் F1ங்கிறது மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் A1ன்னு எடுத்துக்கோ. ஓகே, அண்ட் ஒன் மோர் சிச்சுவேஷனில் வந்து F2ங்கிறது சேம் மாஸ் பட் டிஃப்ரெண்ட் ஆக்சலரேஷன். இது F2 ஈக்குவல் டு MA2, F1 ஈக்குவல் டு MA1. இது ரெண்டையும் யூஸ் பண்ணுறேன். ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2. 1 இன்னொன்னால டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது F1, ஸோ டிவைடட் பை F2. அந்த அதர் சைடு வந்து M அண்ட் M கேன்சல் ஆகிடுது, ரேஷியோ ஆஃப் 2 ஆக்சலரேஷன் கிடைக்கும் A1 பை A2. நம்ம கொஸ்டின் என்னென்னா வாட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ரிக்வயர்ட், F2 தான் தேவை. அதில் F2 ஈக்குவல் டு A2 by A1 into F1. A2 by A1 into F1. What is A2? 10. What is A2? 10. So F2 equal to A2 by A1 into F1. A2ங்கிற இடத்துல 10, இன்ஸ்டெட் ஆஃப் A1 வந்து 4, F1ங்கிறது 12 நியூட்டன். இது 1 டைம், இது 3 டைம்ஸ். ஸோ 3 into 10 எவ்வளோ வருது 30 நியூட்டன் வருது. அண்ட் 30 நியூட்டன் வந்து ஆப்ஷன் 4. ஸோ ஆப்ஷன் 4 வில் பி கரெக்ட் ஆன்சர். வி வில் செக் த சொல்யூஷன். ஆப்ஷன் 4 தான் கரெக்ட் ஆன்சர். 30 நியூட்டன். F1 by F2 equal to A1 by A2. அதில் டேட்டாவை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we can get the answer. Option 4 is the correct answer. Okay. And next question, the forces 5 root of 2 என்னங்கிறது F1. F1 how much? 5 root of 2 Newton. 5 root of 2 Newton. F1. And 6 root of 2ங்கிறது second force F2. 6 into root of 2 Newton. Acting on a mass of 1000 kg at an angle of 60 degree. இப்போ இது ஒரு மாஸ்ன்னு வச்சுக்கோ, ஆப்ஜெக்ட். இதோடைய மாஸ் how much? 1000 kg. ஓகே, இந்த ஆப்ஜெக்டில் there are two different mass. என்ன ஆங்கிள் அப்ளை பண்ணுறோம்? இது F1, இது F2. இந்த ஆங்கிள் எவ்வளவு 60 டிகிரி இருக்குது. ஓகே, திஸ் இஸ் த கிவன் சிச்சுவேஷன். இப்போ F1க்கும் F2க்கு இடையில் உள்ள ஆங்கிள் வந்து 60 டிகிரி. 60 டிகிரி. வாட் இஸ் த ஆக்சலரேஷன் ஆஃப் தி மாஸ் ஆஃப்டர் 10 செகண்ட்? வாட் இஸ் தி ஆக்சலரேஷன் ஆஃப் தி மாஸ் ஆஃப்டர் 10 செகண்ட்னா ஆக்சுவலாக இந்த ரிசல்டன் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணுறோம். இப்போ ரிசல்டன் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணோம்னா இந்த ரிசல்டன் ஃபோர்ஸ்லேருந்து நம்ம ஆக்சலரேஷன் கிடைக்கும். வாட் இஸ் த ரிசல்டன் ஃபோர்ஸ்? F equal to F1 square plus F2 square plus 2 F1 F2 and cos 60. இதுக்கு ரூட் எடுத்தோம்னா we can get F. Fங்கிறது என்னது? by Newton's law the total mass m into A is equal to root of F1 square plus F2 square plus 2 F1 F2
cos 60ங்கிறது 1/2. அப்போ 2 and 2 கேன்சல் ஆயிடுது. f1 ஸ்கொயர் and 25 into 2 50 and f2 ஸ்கொயர் 36 into 2 and 64 72 36 into 72 அப்புறம் 2 into f1 f2. ஸோ திஸ் நமக்கு என்ன தேவை? ஆக்சிலரேஷன் தேவை. ஸோ a equal to the resultant force divided by the mass of the object at the point of application of the two forces 1000 kg. If you apply, we can get the answer. About what is the acceleration? Is a resultant force. f1 square root of f1 square f2 square 2 f1 f2 cos theta oda value 1/2 and theta equal to 60 degree and f1 value given, f2 value given. If you take all the values, what is m? Mass of the object. If you simplify, நமக்கு என்ன கிடைக்குது? root of 182/1000. அதை with the help of log book இல்லை அப்புறம் எக்ஸாமில் log book எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. இருக்கிற 4 ஆப்ஷனில் எது வெரி க்ளோசஸ்ட் ஆப்ஷன் you have to approximate the value. இப்போ ரூட் ஆஃப் 182 அப்ராக்சிமேட்டாக என்ன வேல்யூ வருதோ அதை 1000 டிவைட் பண்ணிவிட்டு இருக்கிற ஆப்ஷனில் செக் பண்ணுறேன். எது வெரி க்ளோஸ்ட் வெரி நியர்பையாக இருக்குதோ அதை செலக்ட் பண்ணால் யூ வில் கெட் தி ஆன்சர். இந்த மாதிரி கொஸ்டினுக்கெல்லாம் எக்ஸாக்ட் ஆன்சர் வர வரையும் நான் சால்வ் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸ்கொயர் ரூட் எடுத்துகிட்டே இருப்பேன்னா 3 ஹவர்ஸும் ஒரு 2-3 ப்ராப்ளம் தான் போட முடியும். யூ கேனாட் சால்வ் த என்டையர் பேப்பர். இது என்ன சக்ஸஸ் டெக்னிக் என்னென்னா ஆக்சுவலாக டோன்ட் சால்வ் த என்டையர் திங். ஒரு 2-3 ஸ்டெப் வரும்போதே உனக்கு தெரியும் இதுதான் ஆன்சர்ன்ட்டு. You have to guess, you have to approximate correctly so that you can select the option correctly within 1 or 2 minutes. Illana, you cannot you cannot attend all questions successfully. This is a secret of success, very important. Okay, and another question, P and Q. What are P and Q? Horizontally push in the same direction 1200 kg of crate. 1200 kg of crate and P pushes with the force of 500 Newton and Q and pushes with the force of 300 Newton. If the frictional force provided 200 Newton of resistance, and what is the acceleration of the crate? So what is the acceleration of the crate? And go through the question once again. And data required. P and Q வந்து horizontally push in the same direction. அதோடைய மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்குது? 1200 kg and crate-ங்கிறது ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட். ஓகே, அண்ட் the P pushes a force of எவ்வளோ கொடுக்குது? 500 Newton and Q pushes with a force of 300 Newton. The frictional force provide 200 Newton. In additional to two pushing forces, frictional force on the surface on the rough surface. The rough surface எதை கொடுக்குது? frictional force கொடுக்குது. எவ்வளோ? what is the amount of frictional force? and 200 Newton of and resistance-நாவே retardative force அல்லனா frictional force-னு அர்த்தம். what is the acceleration of the crate? அப்போ total net force கண்டுபிடிக்கணும். 2 pushing force இருக்குது, ஒரு ஆக்சலரேஷன் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் டோட்டலாக ஆட் பண்ணும்போது நெட் ஃபோர்ஸ் கிடைக்கும். அந்த நெட் ஃபோர்ஸை அதோட மாஸ் ஆஃப் தி கிரேட்டால் டிவைட் பண்ணும்போது அந்த கிரேட்டோட ஆக்சலரேஷன் கிடைக்கும். ஓகே, அங்கே வாட் இஸ் தி ரிசல்டன் ஃபோர்ஸ்னால் இது புஷ்ஷிங் ஃபோர்ஸு F1 ப்ளஸ் டியூ டு P அண்ட் டியூ டு Q ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். இது F1 அண்ட் F2, இது டியூ டு P டியூ டு Q. இந்த ஸ்மால் எஃப்ங்கிறது ஆக்சுவலாக இது frictional force. And a frictional force always retardative force. Frictional force ஓட டைரக்ஷன் வந்து எப்பவுமே இந்த புஷ்ஷிங் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். வெக்டோரியலி இது நெகட்டிவ், இது ரெண்டும் பாசிட்டிவ். ஒரு நியூமரிக்கல் வேல்யூ 500 300 அவைலபிள் இந்த டேட்டா. அண்ட் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் 200. இதுதான் நெட் ஃபோர்ஸு. இந்த நெட் ஃபோர்ஸை அந்த மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்டால் டிவைட் பண்ணும்போது அதனுடைய ஆக்சலரேஷன் நமக்கு கிடைக்கும். இதோட வாட் இஸ் தி ஆப்ஜெக்ட்? இங்கே கிரேட்டோட ஆக்சலரேஷன் ரிசல்ட் நெட் ஃபோர்ஸ் டிவைடட் பை the mass of the system or object 600 by 1200
1 by 2 or 0.5 and meter per second square. Option number 4 is the correct answer. Then a balloon has 8 gram of air. The balloon உடைய inside 8 gram air இருக்கு. அதோடைய மாஸ் இப்போ எவ்வளவு 8 gram. ஒரு பலூனுடைய மாஸ் வந்து 8 gram. A small hole is pierced. Small hole. ஷார்ப்பாக ஸ்மால் பியர்ஸ் இன்டூ இட்னா வாட் வில் ஹேப்பன், இது வழியா அப்படியே ஏர் வந்து ரிலீஸ் ஆகும். ஏர் வந்து ரிலீஸ் ஆகும், ஃபாஸ்ட்டாக ரிலீஸ் ஆகும். அதோட வால்யூம் ரெடியூஸ் ஆகும். த ஏர் எஸ்கேப் அட் த யூனிஃபார்ம் ரேட் ஆஃப் 7 centimeter per second. அப்போ the escaping velocity of air from the small hole pierced in the balloon எவ்வளவு, Bயோட வேல்யூ how much, 7 and centimeter per second. 7 centimeter per second. இந்த ரேட்டில் ரிலீஸ் ஆகுது. இந்த பலூன் அண்ட் ஸ்ட்ரிங் இதோட இவ்வளோ என்னாகும், ஆக்சுவலாக இதோட சைஸ் குறைஞ்சிட்டே வரும். இது ஸ்ட்ரிங் என்ன ரேட்டில் ஸ்ட்ரிங் ஆகுது, இன் 5.6 செகண்டு. 5.6 செகண்டில் டோட்டலாகவே ஸ்ட்ரிங் ஆகிடுது. அப்போ இதில் உள்ள எல்லா மாசுமே என்னது 8 gram ஆஃப் அண்ட் ஏர் வந்து டோட்டலாக ரிலீஸ் ஆகிடுது. எவ்வளோ டயத்தில் ரிலீஸ் ஆகுது, அண்ட் 5.6 செகண்டு. தென் வாட் இஸ் தி ஆவரேஜ் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தி பலூன். வாட் இஸ் தி ஆவரேஜ் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தி பலூன்னா, அப்போ ஃப்ரம் த நியூட்டன் செகண்ட் லா ஃபோர்ஸுங்கிறது மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். ஓகே, மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன் வந்து இன் டர்ம் ஆஃப் வெலாசிட்டி எப்படி சொல்லலாம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. ஆக்சலரேஷன் ஏங்கிறது v/t. தென் அவைலபிள் டேட்டா மாஸ் கிவன், வெலாசிட்டிங்கிறது இன் வாட் ரேட் இந்த கேஸ் எஸ்கேப் ஃப்ரம் த ஸ்மால் ஹோல் அண்ட் புட் இன் தி பலூன். 7 × 10⁻². இது ஆக்சுவலாக எஸ்ஐ யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிடுறோம். 8 கிராம் வந்து இன் கேஜியில் வந்து 8 × 10⁻³ 8 சென்டிமீட்டர் பர் செகண்டுங்கிறது இன் மீட்டரில் 7 சென்டிமீட்டர் பர் செகண்டுங்கிறது 7 × 10⁻². இது மீட்டர் பர் செகண்ட் ஆயிடுது. டீங்கிறது 5.6 செகண்டு. ஆன் சிம்பிளிஃபிகேஷன் என்ன கிடைக்குது, 10⁻⁴ நியூட்டன். ஆப்ஷன் 1 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, the next, a body of mass 2 kg moving on the horizontal surface with an initial velocity. mass வந்து 2 kg, horizontal velocity அளவு 4 meter per second, comes to rest after 2 seconds. 2 செகண்டில் ரெஸ்ட் ஆகுது. அப்போ what is happening here, deceleration. Deceleration occur. What is the time taken, 2 seconds taken. If one wants to keep this body, ஒரு ஆப்ஜெக்ட் இனிஷியல் ஸ்பீடு இருக்குது நாட் ஈக்குவல் டு 0. ஆஃப்டர் சம் டைம் ஆஃப்டர் 2 செகண்டு இங்கே வியோட வேல்யூ 0 ஆயிடுது. ஓகே, இதோடைய பழைய ஸ்பீடு கொடுக்கறதுக்காக இது ஏயோட வேல்யூ நெகட்டிவ், ரிட்டார்டேஷன். இப்போ ஏயோட வேல்யூ பாசிட்டிவ் கொடுக்கும்போது இதோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகி என்னாகும் திரும்ப, அண்ட் ஃபைனல் ஸ்பீடு u நாட் ஈக்குவல் டு 0 வரும். இஃப் ஒன் வாண்ட்ஸ் டு கீப் திஸ் பாடி மூவிங் on the same surface with velocity of 4 meter per second. ஏன்னா இனிஷியலாகவும் இதோட வேல்யூ அளவு 4 meter per second, ஃபைனலாகவும் இதோட ஸ்பீடு என்ன இருக்கணும் 4 meter per second இருக்கணும். it should be 4 meter per second. What amount of force required, இதுதான் question. What amount of force required, understand the situation. இப்போ ஃபஸ்ட்டு கேஸில் அண்ட் v = u + at. இப்போ இனிஷியல் ஸ்பீடு ஃபைனல் ஸ்பீடு 0. ஏன்னா இங்கே அண்ட் ஏங்கிறது ஆக்சுவலாக ரிட்டார்டேஷன். ஏன்னா ஏயோட வேல்யூ வந்து மைனஸ் வருது, ரிட்டார்டேஷன். v = u + at. வியோட வேல்யூ ஃபைனல் ஸ்பீடு 0. ஏன்னா டியூ டு ரிட்டார்டேஷன் த ஆப்ஜெக்ட் கம்ஸ் டு ரெஸ்ட் வித் இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ வாட் இஸ் initial velocity given 4 meter per second. அப்போ ரிட்டார்ட் ஏ நெகட்டிவ்ங்கிறதுனால இதுக்கு என்ன பேர், டீசெலரேஷன் ஆர் ரிட்டார்டேஷன். ரிட்டார்டேஷன் 2 meter per second square. What is acceleration, -2 meter per second square.
அப்போ ஆக்சிலரேஷன் தெரிஞ்சுன்னா ரிட்டார்டேஷன் தெரிஞ்சுன்னா we need acceleration. Actually how much force should be given na F equal to m into a. இது பாசிட்டிவ் வேல்யூ should be taken. ஏன்னா ஸோ தட் ஜீரோலேருந்து எங்கே வருது 4 மீட்டர்/செகண்டுங்கிற ஃபைனல் ஸ்பீடுக்கு வரணும். அப்போ ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிலரேஷன் கிவன் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஃபஸ்ட் ரிட்டார்டேஷன் நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் அதே அமௌண்ட்டு பாசிட்டிவாக மாற்றிடுறோம். பாசிட்டிவ்னா ஆக்சிலரேஷன். அப்போ இதுக்கு மாடுலஸ் எடுத்தோம்னா m இன்ட்டு மாஸ் வந்து 2 ஆக்சிலரேஷன் -2 அதுக்கு அப்சல்யூட் வேல்யூ +2 2 × 2 4 நியூட்டன்கிறது ஆக்சுவல் and correct answer. This is option, third option is correct. So this is the amount of force required in order to get the same object in the same direction to attain on the same speed. ஏன்னா இனிஷியல் எவ்வளோ ஸ்பீடில் இருந்துச்சு 4 மீட்டர்/செகண்ட், ரெஸ்ட்டுக்கு வருது திரும்ப 4 மீட்டர்/செகண்ட். அதே ரிவர்ஸ் கிடையாது, அதே டைரெக்ஷனில் மூவ் பண்ணணும். இப்போ ரிட்டார்டேஷன் எப்படி மாற்றணும், ஆக்சலரேஷனாக மாற்றணும். அப்போ நோயிங் ரிட்டார்டேஷன் அதுக்கு அதோட மைனஸை மல்டிப்ளை பண்ணால் ரிட்டார்டேஷன் என்ன மாறிடுது, ஆக்சிலரேஷனாக மாறிடுது. தேர்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஒன்.